நேற்று நம்ம காவியாக்காவை கதற விட்டானுங்க. எஸ்ஆர்எச் ஃபேன்ஸ்லாம் சத்தியமாக கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டானுங்க. இந்தளவுக்கு கேவலமாக படு பயங்கரமாக வந்து தோப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பயங்கரமான ஒரு சாத்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சாத்தி விட்டானுங்க கேகேஆர். அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, நேற்று வந்து டாஸ் ஜெயிச்சது யார் அப்படின்னா எஸ்ஆர்எச் தான் வந்து டாஸ் ஜெயிச்சிங்க. டாஸ் ஜெயிச்சவங்க வந்து கம்மன் வந்து டாஸ் எடுத்துகிட்டு வந்து போய் பேட்டிங் வந்து பண்ணியிருக்கலாம்ல. ஆனால் பேட்டிங் வந்து பண்ணாமல் என்ன பண்ணிவிட்டாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் வந்து சேசிங் தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேசிங் வந்து போயிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆன கேகேஆர் வந்து ஒரு மரண மாசான ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டிகாக்கும் அதேமாதிரி நரேனும் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலாம். டிகாக்கு 1 ரன்னு, அதுக்கப்புறமா இவர் நரேன் பார்த்தீங்கன்னா வந்து 7 ரன்னு எவ்வளோ வந்து எடுத்துகிட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், ஓப்பனிங்கில் வந்து போயிட்டாங்க. இனிமேலுக்கு மிடில் ஆர்டரில் பெருசாக வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்த அந்த ஒரு நேரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் ஆச்சு. யார் யாருக்கு இடையில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் ரஹானேவும் அதுக்கப்புறமா ரகுவன்ஷி இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் ரஹானே வந்து அவுட் ஆகிட்டு போனோம். அப்படி ரஹானே அவுட் ஆகிட்டு போன அப்புறம் ரிங்கு சிங், வெங்கடேஷ் ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்த பேட்ஸ்மேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணி ஸ்கோரை பார்த்தீங்கன்னா நல்லா ஹைப்பாக வந்து கொண்டு போயிட்டாங்க. 200 ரன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர்லாம் பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ், ரகுவன்ஷி பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ், ரிங்கு சிங் பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடினாங்க. ரொம்ப கம்மியான பாலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்கோரை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செட் பண்ணிட்டு போனாங்க. இந்த கேகேஆர் டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமௌண்ட் கொடுத்து வாங்கப்பட்ட 2 பிளேயர் அப்படின்னா, ஒன்று வெங்கடேஷ் ஐயர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்கு. வெங்கடேஷ் ஐயரை பார்த்தீங்கன்னா 23 கோடி ரூபாய் கொடுத்து வந்து வாங்கினாங்க. அதேமாதிரி இவருக்கும் சம்திங் 10 12 எவ்வளோன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கி இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட வந்து சரியாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. வெங்கடேஷ் ஐயர் மேலாம் பயங்கரமான வந்து ஒரு இது இருந்துச்சு, ஒரு கருத்து இருந்தது. இவனுக்கு என்னத்துக்கு இம்முட்டு காசு கொடுத்து வந்து வாங்கினாங்க, ஒரு மேட்ச் கூட வந்து அடிக்க மாட்டாங்க, ஒரு 5 ரன்னு கூட வந்து தொல்லை, 4 ரன்னு 1 ரன்னு சொல்லிட்டு சும்மா வந்து அடிச்சுட்டு போகிறான், இப்படி வந்து போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஏளனம் பேசியிருந்தாங்க. ஆனால் நேற்று எல்லாத்துக்கும் வந்து வாயடிக்கக்கூடிய விதமாக பயங்கரமான ஒரு ஸ்கோரை பார்த்தீங்கன்னா இவர் வந்து செட் பண்ணிட்டு போனார். 29 பாலில் 60 ரன்னு பயங்கரமான ஒரு இன்னிங்ஸு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 19வது ஓவரில் பேட் கமின்ஸ் ஆப்போசிட் கேப்டன் வந்து ஓவர் போகிறாரு. அப்படி வந்து கேப்டன் வந்து ஓவர் போடும்போது அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா தெறிக்க விடுறாரு. 6 4 4ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 19வது ஓவரில் மட்டுமே கிட்டத்தட்ட 21 ரன். அதுக்கு முன்னாடி ஓவர்லேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரன் எடுத்துனாங்க. 18 ரன்னு, 17வது ஓவரில் 15 ரன்னு, அதேமாதிரி 16வது ஓவரில் 12 ரன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் கடைசி நெருங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருந்தது. பயங்கரமான ஒரு இன்னிங்ஸு. கண்டிப்பாக கேகேஆர் வந்து இந்தளவுக்கு ஒரு மாசான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்க்கல. நேற்று வந்து 200 ரன் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சேசிங் வராங்க. இவங்க சும்மாவே தெறிக்க விடுவானுங்க, சும்மாவே வந்து 200 250 300 ஸ்கோர் வந்து எய்ம் பண்ணி திடுறானுங்க. இவனுக்கு விட்டா 400 கூட வந்து அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு மீம்லாம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. எஸ்ஆர்எச் வந்து தெறிக்க விட்றானுங்க. இது ஏன்னா ஒரு ஸ்கோராக ஜுஜிபி ஸ்கோர் தூக்கி போட்டு மின்ட்டு போயிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வந்து எதிர்பார்த்து மேட்சை பார்த்துருந்தா மேட்ச் ஏடா இப்படி சப்பையாக முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் நேற்று வந்து தோணுச்சு. அப்படி என்ன வந்து ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாத்துடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு கீ பிளேயர், அதாவது எல்லா இந்த ஆப்பில் வந்து இது போகிறாங்களே, ட்ரீம் 11 ஆப்லாம் வந்து கேப்டனாக வந்து போகிறாங்களே, அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ட்ரீம் கேப்டன் அப்படின்னா வந்து டிராவிஸ் ஹெட் தான். அவர் தான் ஒரு பயங்கரமான ஸ்கோர் வந்து அடிப்பார். அவரை கேப்டனாக போடலாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் வந்து அவர் தான் வந்து கேப்டன் போடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் பெரும்பாலான நபர்களுக்கும் அவர் மீது வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி நம்பிக்கை வச்சுருக்கிற ஆள் நேற்று வந்து என்ன பண்ணாருன்றீங்க, 4 ரன்னில் அவுட் ஆகிட்டு போயிட்டார். எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு ஏமாற்றம் தான். எவன்லாம் வந்து ட்ரீம் 11 கேப்டனாக போட்டானோ அவன் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பட்ட நாம தான் வந்து சாத்தினுக்கும். அதுக்கப்புறமா வந்து அபிஷேக் சர்மா வந்தார், அவரும் வந்து அவுட். இஷான் கிஷான் வந்தார், அவரும் அவுட். இஷான் கிஷான்லாம் நான் என்ன சொல்கிறது, நான் போய் அவரை போய் வைஸ் கேப்டனாக போட்டு வச்சேன். என் நேரம் சரி விடு பரவாயில்ல. அதுக்கப்புறமா நிதிஷ் ரெட்டி அவர் பார்த்தீங்கன்னா 19 ரன்னு. அதுக்கப்புறமா என்னது கம்மிடு மண்டிஸ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா 27 ரன் வந்து எடுத்திருந்தாப்புல. கிளாசன் வந்து 33 அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக இந்த சைடில் வந்து ஸ்கோர்ஸ் வந்து வரல. ஸோ யாரையும் வந்து ஸ்டாண்ட் பண்ண விடலை, அதுதான் வந்து உண்மையே தவிர வரலன்றது அடுத்த விஷயம். வர ஒரு 3 விக்கெட் வந்து எடுத்தாப்புல. அதே மாதிரி வந்து வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட் எடுத்தாப்புல. ரசல் வந்து 2ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நரேன் 1, அதுக்கப்புறம் அஷித் ராணான்னு சொல்லிட்டு ஒருத்தர். மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே ஆளாளுக்கு பங்குக்கு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ விக்கெட் வந்து தூக்கணுமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து ஒட்டு மொத்தமாக செதைச்சு விட்டாங்க. கிட்டத்தட்ட 16 ஓவர்னு நினைக்கிறேன். 16 ஓவர்லேயே 120 ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா சுருட்டிட்டாங்க. 120 ரன் வித்தியாசம் கிடையாது, 120 ரன்னில் வந்து சுருட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 80 ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து பட்டடிச்சு வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அடித்து முடிக்க விட்டாங்க.
ஸோ பயங்கரமான ஒரு இன்னிங்ஸை பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கேகேஆர் வந்து காமிச்சிருந்தாங்க. யாரும் வந்து எதிர்பார்க்கல. ஒருவேளை டிராவிஸ் ஹெட் வந்து ஓரளவுக்கு வந்து நின்று ஆடி இருந்தார் அப்படின்னா ஜெயிச்சிருப்பாங்களா என்னவோ தெரியல. ஆனால் இப்போ என்ன தோணுது அப்படின்னா, இந்த மேட்ச்சை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து எஸ்ஆர்ஹெச்சில் வந்து ஓரளவுக்கு வந்து நின்று ஆடினா மட்டும் தான் மிடில் ஆர்டரில் வந்து ஓரளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து தோணுது. ஓப்பனிங்கில் வந்து ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கல. ஒரு குறிப்பிட்ட ஸ்கோர், ஒரு 70-80 ஸ்கோர் வந்து ஓப்பனிங்கில் வந்து கொடுக்கல அப்படின்னா பின்னாடி வரவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுது, ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் போயிடுது. அவங்களே போயிட்டாங்க, நம்ம மேலே ப்ரெஷரு, இனிமேலுக்கு நம்ம வந்து அடிக்க வேணாடா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆகிட்டு போயிற மாதிரி தான் தெரியுது. அப்படிலாம் சொல்ல முடியாது. என்ன அப்படின்னா நேற்று வந்து இவங்க சைடில் கேகேஆர் சைடில் பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. அதை வந்து ஏற்றுக்கிறது ஆகணும். அதுக்கு வந்து அவங்கள வந்து குற்றம் சொல்லக்கூடாது. பவுலிங் சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி ஃபீல்டிங்கும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கேகேஆர் வந்து சிறப்பாக பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா அப்படின்னா பயங்கரமான ஒரு இன்னிங்ஸை வந்து கொடுத்தாங்க. பேட்டிங் இன்னிங்ஸ்ன்றதை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கொடுத்தாங்க. இவருடைய அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பாராட்டி தெரியணும். வெங்கடேஷ் ஐயருடைய பர்ஃபார்மன்ஸ், ரிங்கு சிங்குடைய பர்ஃபார்மன்ஸு, ரகுவன்ஷியோடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் வெறித்தனமாக இருந்தது. தெருக்கி விட்றாப்புல மனுஷன் பார்க்கறதுக்கே வந்து குழந்தை பிள்ளையாட்டுங்கிறது என்ன அடி அடிச்சு அடுத்த இதெல்லாம் பார்க்கறதுக்கே வந்து அப்படியே வந்து அற்புதமாக இருந்தது. ஸோ இந்த மேட்சை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போட்டு வைங்க. நன்றிகள்.